World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயனுடைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, திருமண பொருத்த திறவுகோல் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பின் கீழே நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகம் பார்த்தல். சார் என்ன சார் இது பேரே புதுசாக இருக்குது, இந்த பேர் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே சார், இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா சார்னா, திருமணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்றைக்கு திருமணம் குறிக்கிறீங்களோ அந்த நாளுக்கு பார்க்கக்கூடிய விஷயம் தான் பஞ்சகம் பார்த்தல். ஓகேங்களா? உதாரணத்துக்காக இந்த பஞ்சகம்னு அப்படின்னா 5 அகம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பஞ்சகம்னா 5 அகம்னு அர்த்தம். முதல் அகமாக சொல்லக்கூடியது கிழமை தான், வாரம் என்று சொல்லக்கூடியது முதல் அகமாக வருகிறது. ஒருத்தருக்கு என்றைக்கு திருமணம் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு புதன்கிழமை திருமணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தினுடைய முதல் நாள். அப்போ ஞாயிறு முதலாக திருமணம் நடக்கும் கிழமை வரை என்ன வேண்டும்? அப்போ ஞாயிறு 1, திங்கள் 2, செவ்வாய் 3, புதன் 4. அப்போ முதல் பஞ்சகத்தின் அடிப்படையில் முதல் வாரத்தின் முதல் தேதியை மையமாக கொண்டு அதுலேருந்து என்ன கிழமை கல்யாணம் ஆகுதோ அது வரைக்கும் எண்ணிடணும். அப்போ புதன்கிழமை கல்யாணம் ஆகுதா, அப்போ 4ன்னு நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினியை முதலாவதாக கொண்டு நீங்கள் கணக்கு போடணும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு சுவாதியில் கல்யாணம் ஆகுது சார் அப்படின்னா அஸ்வினிலேருந்து சுவாதி வரைக்கும் நீங்கள் கணக்கு போடணும். போட்டிங்க அப்படின்னா 15வது நட்சத்திரமாக வரும். அஸ்வினி 1 அப்படின்னா சுவாதிங்கிறது 15வது நட்சத்திரம். அப்போ அந்த 4க்கு கீழே 15ன்னு போட்டுருணும். முதல்ல வாரத்தின் அடிப்படையில் புதன்கிழமை கல்யாணம் ஆனதுனால 4ன்னு போட்டோம். ரெண்டாவது நட்சத்திரத்தின் அடிப்படையில் சுவாதி நட்சத்திர கல்யாணம் ஆகிற 15ன்னு போடுறோம். மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஷத்தை லக்னமாக கொண்டு, மேஷத்தை ஃபஸ்ட்டு லக்னம், திருமணத்தன்னைக்கு ஒரு லக்னம் நடக்கும்ல, ஏதோ ஒரு லக்னத்தை கல்யாணம் ஆகும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு விருச்சகத்தில் கல்யாணம் ஆகுதுன்னா மேஷத்தை முதலாவதாக கொண்டு விருச்சகம் வரை எண்ணும்போது 8வது லக்னத்தில் திருமணம் ஆகுது. அப்போ அந்த இடத்துல லக்னம்னு போட்டு 8ன்னு போட்டுருணும். இந்த மூன்றும் போட்டதுக்கப்புறம் வந்த விடையோட இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், திதிகள் எடுக்கணும். ஏன்னா இப்போ 3 பார்த்துட்டோம் இல்லையா? இன்னொன்று திதியை எடுக்கணும். நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிரதமையை 1ஆவதாக எடுக்கணும். பிரதமை முதல் திதி. அதுலேருந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா துதியிலே கல்யாணம் ஆகுதுன்னா 2வது திதியில் கல்யாணம் ஆகிருக்குது, அப்போ 2ன்னு போட்டுக்கோங்க. சதுர்த்தியில் கல்யாணம் ஆகுதுன்னா 4, சஷ்டியில் கல்யாணம் ஆகுதுன்னா 6. அப்போ பிரதமை 1ன்னு எண்ணி அதுலேருந்து எண்ணி எந்த திதியில் கல்யாணம் ஆகுதோ அதை எடுத்து போட்டுக்கணும். அப்போ முதல்ல நம்ம என்ன போட்டோம்? முதல்ல வாரத்தை போட்டோம், என்ன கிழமைக்கு போட்டோம். 2வது அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து கொண்டு வந்தோம். 3வது மேஷ லக்னத்திலேருந்து கொண்டு வந்தோம். 4வது திதி அடிப்பில் கொண்டு வந்தாச்சு. இன்னும் ஒன்று லக்ன துருவம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? லக்ன துருவம்னு ஒன்று இருக்குது. அந்த லக்ன துருவத்தை பார்த்து அந்த துருவத்தையும் நம்ம கூட்டிக்கணும். லக்ன துருவம் இருக்கிறதுக்கு மட்டும் தான் கூட்டணும், இல்லாதது கூட்ட தேவையில்லை. லக்ன துருவம் யாருக்கு சார் இருக்குது அப்படின்னா, மேஷத்துக்கு 5 மதிப்பெண்கள், ரிஷபத்திற்கு 7 மதிப்பெண்கள், மகரத்திற்கு 2 மதிப்பெண்கள், கும்பத்திற்கு 4 மதிப்பெண்கள், மீனத்திற்கு 6 மதிப்பெண்கள். மற்ற ராசிகளுக்கு துருவம் கிடையாது. ஸோ இந்த ராசியில் உங்களுக்கு துருவம் இருக்குது, லக்னம் விழுந்திருக்கு, திருமணத்தன்னைக்கு லக்னம் இருந்திருக்கு அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் கூட்டணும். ஓகே, முதல்ல புதனுக்கு 4 சொன்னோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரத்துக்கு 15 சொன்னோம். அப்புறம் விருச்சக லக்னத்துக்கு 8 சொன்னோம். அப்புறம் துவிதியை திதிக்கு 2 சொன்னோம். அப்போ 8, 10, ஒரு 15, 25, ஒரு 4, 29. ஓகேவா? 29ல் இப்போ திருமணத்தன்னைக்கு என்ன லக்னம் வருதுன்னு பார்த்தோம். விருச்சக லக்னம் வருது. விருச்சகத்துக்கு இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ விருச்சகத்துக்கு லக்ன துருவம் கிடையாது. அப்போ இப்போ 28ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு 4, அப்புறம் ஒரு 15, 19, அப்புறம் ஒரு 2, 21, அப்புறம் ஒரு 8, 29 வந்திருக்கு. ஸோ இந்த 29ல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மொத்தம் உள்ள கிரகங்களின் அடிப்படையில் 9ஆல் வகுக்கணும். 29ல் 9ஆல் வகுத்தீங்கன்னா 9, 3, 9, 27, மீதி 2. ஓகே, வருகின்ற மீதியானது 3, 5, 7 வந்தால் உத்தமம். 3, 5, 7 வந்தால் உத்தமம். 1, 2, 4, 6, 8 வந்தால் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பரிகாரம் பண்ணணும். அது என்ன பரிகாரம் சார் அப்படின்றது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான பரிகாரங்கள் உண்டு. அது இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய புத்தகத்தில் திருமண களஞ்சிய நூலில் மிக அற்புதமாக நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய திருமண வகுப்பும் மிகப்பெரிய அளவில் தினசரி ஒரு 2.5 மணி நேரம் வகுப்பு, கிட்டத்தட்ட 16 நாள் நம்மளுடைய வகுப்புகள் எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அந்த வகுப்புக்கான வீடியோக்களும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம்.
ஸோ யாருக்கு இந்த தொடர்புகள் வேணும்னாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப் டு பாட்டன், ஓகேங்களா, உங்களோட வாழ்க்கை என்ன, உங்களுடைய கண்ணாடி என்ன, நான் எப்படி இருக்க போகிறேன், எனக்கு என்ன கொடுப்பனை இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வந்து A to Z அந்த வகுப்பு மூலிமா நீங்கள் கலந்துக்க முடியும். ஸோ அதுலேயும் வேணுங்கிறவங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். இனியதொரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.